திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது நாளைய தினம் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் எந்தெந்த தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கோர வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் அவங்க கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதே தொகுதிகள் கிடைக்க வாய்ப்புண்டா, இல்லை தொகுதிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திமுக வட்டாரங்கள் என்ன சொல்லுது? வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 மக்களவை தொகுதி என்று எண்ணிக்கையில் மட்டும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கும் நிலையில் அந்த 9 தொகுதிகள் என்னென்ன என்று நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே அவர்கள் தமிழகத்தில் போட்டியிட்ட 7 தொகுதி மீண்டும் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் ஆகிய 7 தொகுதிகள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த 7 தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுவதில் பெரும்பாலும் உறுதியாகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் திருச்சி மற்றும் கரூர் தொகுதியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது நமக்கு நாளை கிடைக்கப்பெறும். இதுல திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக இந்த முறை திருச்சி தொகுதியை கேட்டு வருகிறது. எனவே திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு ஒதுக்குவதற்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் திருச்சி தொகுதிக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல கரூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும், எனவே கரூர் தொகுதிக்கு பதிலாக ஈரோடு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2 மாற்றங்கள் மட்டும் இருக்கும் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் நாளை தெரியவரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்னும் மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் மட்டும்தான் என்னென்ன தொகுதி என்பது அடையாளம் காணப்படாமல் இருக்கும் நிலையில் நாளை மதிமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.